Taste the Daily. மதுரையில் நடைபெற்ற திறனற்ற திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் சாப்பிடாமல் யாரும் சாப்பிடக்கூடாது என கூறி உணவு பரிமாறுவதை பாதியிலேயே நிறுத்தியதால் திமுக தொண்டர்கள் பசியில் வாடினர். ஊத்தங்குடி பகுதியில் திறனற்ற திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 24 மணி நேரமும் அசைவ விருந்து மற்றும் சைவ விருந்து வழங்கப்படுவதாக விளம்பரம் செய்யப்பட்டது. இதை நம்பி மதியம் 12 மணிக்கு திமுக தொண்டர்கள் பந்தியில் அமர்ந்த நிலையில் ஸ்டாலின் பேசி முடித்த பின் அவர் வந்து சாப்பிட்ட பிறகுதான் மற்றவர்கள் உணவு உண்ண வேண்டும் என கூறி உணவு பரிமாறுவதை நிறுத்தி வைத்தனர். இதனால் பசியோடு வந்து காத்திருந்த திமுகவினர் உணவு சாப்பிட முடியாமல் பசியால் வாடிப்போய் இலை மீதே படுத்து உறங்கினர். இதையடுத்து 2 மணியாகியும் உணவு பரிமாறப்படாததால் திமுக நிர்வாகிகள் வெறுப்படைந்தனர். கட்சி நிகழ்ச்சியிலும் வெற்று விளம்பரம் செய்து திமுக தொண்டர்களை நிர்வாகிகளை பசியில் வாடச் செய்தது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.